தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 27/2/2025 வியாழக்கிழமை. அவிட்ட நட்சத்திரம் மாலை 3:35 வரை, பிறகு சதயம். இன்றைக்கு அமாவாசை. முன்னோர்களை வழிபட்டு முன்னேற்றம் காண வேண்டிய நாள். ஆயினாலே இன்றைக்கு நீங்கள் முன்னோர் வழிபாட்டை முறையாக மேற்கொள்வது நல்லது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, சேலை கட்டிய மாதரை நம்பாதேன்னு ஒரு பழமொழி, 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான்னு ஒரு பழமொழி, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு வாழ்த்துவாங்க. இதுகளுக்கெல்லாம் விதவிதமாக அர்த்தங்கள் சொல்றாங்க. இதயம் தொற்ற பழமொழிகள்ங்கிற ஒரு புத்தகம் நான் எழுதியிருக்கேன். தந்தி பதிப்பகம் வெளியிட்டதில் இதை ஒரு சில பழமொழிகளை பற்றி குறிப்பாக 300 பழமொழிகளுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். அதில் இந்த சேலை கட்டிய மாதிரி நம்பாதேன்னா, தாயும் சேலை கட்டியிருக்கா, தாரமும் சேலை கட்டியிருக்கும், தன்னுடைய சகோதரியும் கட்டியிருக்கும். அப்புறம் யாரைத்தான் நம்புறது? அதனுடைய விளக்கம் என்னன்னா, சேல் அகட்டிய மாதரை நம்பாதே. சேல்னா விழி, சேல் விழி அப்படிங்கிறான். அந்த விழி அகட்டி பார்க்கக்கூடிய மாதர்களை நம்பாதேன்னு சொல்லியிருக்காங்களாம். அது மாதிரி 16 பெற்று பெருவாழ்வுகள்னா 16 குழந்தைகள் இல்லை, 16 வகையான செல்வங்கள், கல்வி, உணவு, அது மாதிரி 16 வகையான செல்வங்கள். அதை பற்றி பெரிதொரு முறை சொல்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறது, 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். 5 பெண் பிறந்துச்சுன்னா சொல்லுவாங்க கிராமப்புறத்தில், 5 பொண்ணு அரசனாக இருந்தால் கூட அவன் ஆண்டியா போயிடுவான் அப்படின்னு. காரணம், அதுக்கு வரட்சணை எல்லாம் கொடுக்கறது அல்லது அதனுடைய வாழ்க்கைக்காக நம்ம சீராக்குவதற்காக செலவழிக்கிறதுக்கெல்லாம் நிறைய இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் அது அர்த்தம் இல்லை. 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான்னா 5 விதமான கருத்து. பொறுப்பில்லாமல் இருக்கும் தந்தை. ஒரு குடும்பத்தில் தந்தைக்கு பொறுப்பு வேணும். பொறுப்பில்லாமல் இருக்கும் தந்தை. நிலைமை தெரியாமல் வாழும் தாய். எப்படி நிலைமைன்னு தெரியாமல் தாய்பாடு ஆடம்பரமாக வாழக்கூடாது. ஆடம்பரத்தை அதிகம் விரும்பும் மனைவி. தன்னுடைய சம்பாத்தியத்துக்கேற்ற வாழ்க்கை வச்சுக்கணும். அதிகமாக கடன் வாங்கி அவன் அடுத்த வீடு இப்படி இருக்கே எனக்கு இது வாங்கி தரலைன்னு சொல்லக்கூடாதான். ஆடம்பரத்தை அதிகம் விரும்பும் மனைவி. ஏமாற்றும் குணம் கொண்ட உடன் பிறந்தோர். சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள். இந்த 5 ஒரு குடும்பத்தில் இருந்தால் அரசனாக இருந்தால் கூட அவன் ஆண்டியாவானான். ஆகையினாலே தான் சில பழமொழிகளுக்கு நம்ம ஆழ்ந்த கருத்தை பார்க்கணும். இது முன்னோர் சொல்லிய முத்தான கருத்து. இது போன்ற பழமொழிகள் ஏராளமாக இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து அறிந்து அதில் வாழ்க்கை தத்துவங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றை பற்றியெல்லாம் உங்களுக்கு பலமுறை தந்தி தொலைக்காட்சியிலே சொல்லி இருக்கிறேன். இன்னும் தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கின்ற நாள். துணிந்து சில காரியங்களை செய்து அதிலே வெற்றி பெறுவீர்கள். இன்று அலைபேசி மூலம் அதிகாலையில் வருகின்ற தகவல் நல்ல தகவலாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். அதே நேரத்தில் 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் இன்று நீச்சம் பெறுகின்றார். மீன ராசிகளை நீச்சம் பெறுகின்றார். 6க்கு அதிபதி நீச்சம் பெறுவது நன்மை. கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். எனவே உத்தியோகம் தொழிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். நீங்கள் ஜீவனஸ்தானாதிபதி உங்களுக்கு வலிமை இழந்து 6க்கு அதிபதியாக இருந்து வலிமை இழந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் நன்மை என்று கிடைக்கப் போகிறது. மாமன் மைத்துரியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். சேமிப்பு உயர வழி கிடைக்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று தனாதிபதி நீச்சம் பெறுவதனாலே சில பணப்பிரச்சனைகள் வரும். பண நெருக்கடி உங்களுக்கு வரலாம். வாங்கல் கொடுக்கல்கள் உங்களுக்கு ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். யாரையும் நம்பி எந்த பொறுப்பும் ஒப்படைக்க வேண்டாம். அதே நேரத்தில் உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி. புதிய தொழில் தொடங்குவதற்காக சில திட்டங்களை தீட்டி இருப்பீர்கள். ஆனால் அந்த கூட்டாளிகள் இன்று விலகிச் செல்வதற்கு முன் வருவார்கள். மனக்கலக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. இருந்தாலும் இன்று அமாவாசை. முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இன்று கிழமை வியாழன் என்பதால் குரு வழிபாட்டையும் மேற்கொண்டால் உங்களுடைய மனக்கலக்கம் தீர புதிய வழி பிறக்கும். மிதுனராசி நேயர்களே, ராசியிலேயே செவ்வாய். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். போன் மூலம் பொன்னான தகவல் வருகின்ற நாள் என்று கூட சொல்லலாம். புதிய திருப்பங்கள் பலவும் காணப்போகின்றீர்கள். இல்லத்திலும் சரி உள்ளத்திலும் சரி அமைதி கிடைக்க வேண்டுமானால் குருவினுடைய பார்வை வேண்டும். அந்த குரு பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே பதிகின்றது, 6ஆம் இடத்திலே பதிகின்றது. 6ஆம் இடம் எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகிய இடத்தில் பதிவதனால எதிரிகளின் தொல்லை கொஞ்சம் குறையும். கடன் சுமை குறைய புதிய வழிபிறக்கும். இதுவரை ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கி சங்கிலத்தோடு போல வாங்கிய கடன் இன்று பாதிக்கு மேல் குறையலாம். இன்று நிம்மதி கிடைக்கின்ற நாளாகவே கருதலாம்.
கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். சிக்கல்களும் சிரமங்களும் அதிகமாக வருகின்ற நாள். இன்று தெய்வீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். வாங்கல் கொடுக்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். உறவினர் பகையும் உருவாகும். நேற்று வரை நட்பாக இருந்தவர்கள் இன்று பகையாகலாம். அது மட்டுமல்ல, நீங்கள் யாருக்கேனும் இன்று ஒரு உதவி செய்தால் கூட அது நன்மையாக தெரியாமல் தீமையாக தெரியும். எனவே தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும். இருப்பதை கொண்டு வாழ்வதே நல்லது. அஷ்டமத்து சனி விலகும் வரை கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவதே நன்மை தரும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்த்து வளம் காண வேண்டிய நாள். தேங்கிய காரியங்கள் இன்று சுறுசுறுப்பாக நடைபெறும். அதே நேரத்தில் அஷ்டமத்திலே சுக்கிரனும் புதனும் இருக்கிறார்கள். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு என்பார்கள். எனவே நேற்று வரை வரவேண்டிய வாக்குகள் இன்று வசூலாகலாம். எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்தபடியே நடைபெறும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென நல்ல பொறுப்புகள் வரலாம். நல்ல பதவிகள் கிடைக்கலாம். அதே நேரம் 2 கேது இருப்பதால் ஆன்மீக பயணங்களும் உங்களுக்கு உண்டு. இன்று குடும்பத்தோடு குதூகல பயணங்களை மேற்கொள்வீர்கள். குறிப்பாக ஆன்மீக புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற உங்கள் ஆசை நிறைவேறும். 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் உடன்பிறப்புகளின் குணமும் உங்களுக்கு ஏற்ற விதத்திலே அமையும். உங்களுக்கு அவர்கள் அனுசரித்து செல்வார்கள். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். கூடுதல் லாபம் தொழிலிலே கிடைத்து குதூகலம் காண்பீர்கள். குழப்பங்களிலிருந்து விடுபடுவீர்கள். குறுபார்வை இருப்பதனாலே வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளிலே புரளும். சொத்துக்கள் வாங்குவது பற்றியும் சிந்திப்பீர்கள். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றும் முயற்சி கூட கைகூடலாம். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அஷ்டமத்தில் குருவின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது. எனவே எதை நீங்கள் செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையும். மனம் போன போக்கிலே சென்று மகிழ்ச்சியை குறைத்துக் கொள்ளாதீர்கள். அயல்நாட்டு பயணங்களுக்காக நீங்கள் ஆசைப்பட்டு அதற்காக ஏற்பாடு செய்திருந்தால் அதில் கூட தடைகள் உங்களுக்கு வரலாம். அது மட்டுமல்ல, பிள்ளைகளாலும் சில பிரச்சனைகள் வரும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. குடும்பச்சுமை கூடுதலாகத்தான் இருக்கும். விரயங்களை சமாளிக்க வேண்டிய சூழலும் உருவாகலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குருபார்வை சிறப்பாக இருக்கிறது. பார்க்கும் குருவால் பல காரியங்கள் நடைபெறும். முயற்சித்த காரியங்கள் கைகூடும். முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்ல வாய்ப்புகள் கைகூடி வரலாம். மதிநுட்பத்தால் மகத்தான காரியங்களை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்ட சலுகைகளை தருவார்கள். பணியில் இருந்த தொய்வு அகலும். அதே நேரத்தில் நெருக்கடி நிலையை சமாளிக்க பிறரிடம் வாங்கிய கைமாற்றுகளை கொடுத்து மகிழ்வீர்கள். இன்று பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். அது மட்டுமல்ல, இன்று அமாவாசை என்பதால் நீங்கள் முன்னோர் வழிபாட்டையும் முறையாக மேற்கொள்வதோடு குரு வழிபாட்டையும் மேற்கொண்டால் நல்லது நடக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தடைக்கற்கள் படிக்கற்களாக மாறுகின்ற நாள். இன்று 3ஆம் இடத்தில் சனி சூரியனோடு இணைந்திருக்கின்றார். சகோதர ஸ்தானத்தில் 2 பகை கிரகங்கள் இணைந்திருப்பதனாலே உடன்பிறப்புகள் வழியில் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இதுவரை இருந்த நிலை இன்று மாறும். அதே நேரத்தில் பணப்பிரச்சனை கொஞ்சம் அதிகரிக்கலாம். பண நெருக்கடியின் காரணமாக ஒரு சிலர் கைமாற்று வாங்கும் சூழல் கூட உருவாகலாம். உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். வீண் பலிகளுக்கு ஆளாகவும் நேரிடும். எனவே இன்று நீங்கள் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. அது மட்டுமல்ல, முன்னோர் வழிபாட்டிலும் கவனம் செலுத்தினால் உங்கள் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கல்யாண கனவுகள் நனவாகும் நாள். கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். சம்பள உயர்வின் காரணமாக மனைவி ஒரு இடத்தில் கணவன் ஒரு இடத்தில் பணிபுரிந்து வந்தால் அந்த நிலை மாறி இன்று இருவரும் ஒரே இடத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு சூழல் கூட உருவாகலாம். அதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரப்போகின்றது. 2இல் சூரியன் இருப்பதால் ஒரு சிலர் நேர்முக தேர்வில் சென்று இன்னும் முடிவு தெரியவில்லையே என்று இருக்கலாம். அரசாங்க வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடலாம். பொதுவாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கின்றார்கள். எனவே தாய் வழி தந்தை வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தேக நலன் சீராகும். மாற்று மருத்துவம் உங்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கும். ஆரோக்கிய தொல்லை அகன்ற உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். நடக்கும் தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழில் ஒன்று தொடங்கலாமா என்று நினைக்கின்ற பொழுது நண்பர்கள் கூட்டாளியாக வருவோம் என்று சொல்வார்கள். என்ன இருந்தாலும் இன்று நீங்கள் எதை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாள், அமோகமான நாள். சூரிய சனி சேர்க்கை இருக்கிறது என்று கவலைப்பட வேண்டாம். ராஜநாதனாக சனி
இருப்பதால் எந்த பாதிப்புகளும் ஏற்படாது. இருந்தாலும் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு அச்சுறுத்தல்கள் தோன்றி மறையும். மீனராசினியர்களே, உங்களுக்கு புத சுக்கிர யோகம் இருக்கின்றது. எனவே இன்று பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். மனக்கலக்கம் அகலும். நீங்கள் நினைத்தது நிறைவேறும். பாராட்டும் புகழும் கூடும். பாசம் மிக்கவர்களின் நேசம் அதிகரிக்கலாம். பக்கத்து வீட்டாரின் பகை மாறும். சிக்கல்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் விடுபடுவீர்கள். தெய்வீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். ராகு பலத்தால் யோகம் உண்டு. எனவே பொருளாதாரத்தில் இதுவரை இருந்த நிலை இன்று கொஞ்சம் உயரும். அயல்நாடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இன்று கைகூடி வரலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.